ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை மக்ரோனி செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செஞ்சு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மக்ரோனியா எப்படி செய்யணும் வாங்க பார்க்கலாம். 200 கிராம் மக்ரோனியா எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் இப்போ இதை போட்டுடலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். 10 நிமிஷம் வேகட்டுங்க. வெந்துருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தண்ணியை வடிச்சிடலாங்க. இந்த சுடு தண்ணியை வடிச்சிருங்க. வடிச்சிட்டு இதில் கொஞ்சம் பச்சை தண்ணியை ஊற்றி வடித்து வச்சுருங்க. அப்போ தான் கொஞ்சம் உடையாமல் இருக்கும். தண்ணி நல்லா வடிச்சிட்டு இது ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கங்க. எண்ணெயில் போட்டுடலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகா சேர்த்துடலாங்க. ரெண்டு சின்ன தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாங்க. வதக்கி விட்டுக்கலாம். வதங்கிருச்சுங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே மக்ரோனியாவில் உப்பு சேர்த்துருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மக்ரோனியா சேர்த்துக்கலாங்க. டொமேட்டோ சாஸ் பண்ணுற 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கலந்து விட்டுக்கலாங்க. மூணு முட்டை எடுத்துருக்கேங்க. இந்த 3 முட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. கலந்து விட்டுறலாங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. சோயா சாஸ் 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. கொஞ்சமாக பெப்பர் தூள் கலந்து விட்டுடலாங்க. கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுடலாங்க. மக்ரோனி ரெடி ஆயிருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. முட்டை மக்ரோனி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜெசிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.